டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் பரப்புரையும் தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நாளில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், அங்கு களம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதின்னு சொன்னால் தூத்துக்குடி மட்டும்தான். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா களம் மிகவும் சூடுபிடித்து தான் காணப்படுகிறது. அதாவது திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதியும் வேட்புமனு தாக்கல் என்பதை செய்திருக்கிறார். அதிமுக சார்பில் வேலுமணி அவர்கள் வாக்குப்பதிவு வேலுமணி அவர் நாமினேஷன் என்பதை செய்திருக்கிறார். மேலும் நாம் கட்சி சார்பில் ரெவேனாவும் மற்றும் கட்சி சுயேட்சைகள் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேட்புமனு தாக்கல் என்பதை தற்போது செய்து முடித்திருக்கிறார்கள். இப்போது கள நிலவரம் வரை மிகவும் தூத்துக்குடி மாவட்டம் மிகவும் சூடுபிடித்து தான் காணப்படுகிறது. ஏனென்றால் நேற்று தமிழக முதல்வர் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து நடைபயணமும் மேற்கொண்டு ஆங்காங்கே பொதுமக்களிடம் வாக்குகளையும் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாக்குகளை என்பதை சேகரித்துக் கொண்டு வருகிறார். மற்றும் தூத்துக்குடி பகுதியில் ஏனைய தலைவர்கள் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் பணி என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் இதனை ஒரு பகுதியாக இந்திய ஜனநாயக தேர்தல் பேருந்து பயணம் புதிய தலைமுறை சார்பாக கன்னியாகுமரியில் தொடங்கி நேற்று திருநெல்வேலியும் இன்று தூத்துக்குடியும் வந்தடைந்திருக்கிறது. மிகவும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தான் கிடைத்திருக்கிறது. இங்கே காலையில் பேருந்து மில்லர்புரத்தில் அருகே உள்ள வஉசி கல்லூரி அருகே மாணவர்களை ஒருங்கிணைத்து அங்கே தேர்தல் அனைவருமே 100% வாக்குகளை செலுத்த வேண்டும், தாங்கள் ஜனநாயகத்தை உடனடியாக அந்த வாக்கு என்பதை செலுத்த வேண்டும் என்பதை ஒரு மையமாக கொண்டு காலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அவர்கள் தற்பொழுது அந்த பேரணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மக்கள் தூத்துக்குடியில் புதிய தலைமுறையுடன் மக்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு என்பதும் கேட்கப்பட்டது. அதில் தூத்துக்குடியை சார்ந்தவர்களும் அவர்களோட கருத்துக்களை அதில் பதிவு செய்தனர். மேலும் இன்று இந்த பேருந்தானது இன்று இங்கிருந்து கிளம்பி நாளை ராமேஸ்வரம் சென்றடையும். இதனைத் தொடர்ந்து இந்த பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 முனை போட்டி நிலவுகிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கான வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. மக்களிடம் யாருக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக தெரிகிறது ராஜன்? அதாவது போட்டி என்பது களம் மிகவும் சூடுபிடித்தான் காணப்படுது. திமுக, அதிமுக, பாஜக சார்பில் தமாக என நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் ஏனைய சுயேட்சை கட்சிகள் அதிகமாக, அதாவது சுயேட்சை கட்சிகள் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 50 பேர் கட்சிகளும் சார்ந்து சுயேட்சை கட்சியும் சார்ந்து 50 பேர் தனது வேட்புமனு தாக்கல் என்பதை பதிவு செய்திருக்காங்க. இன்று இறுதி நாள். இன்றைக்கும் இன்னும் 3 மணியோட வேட்புமனு தாக்கல் என்பது முடிவடைகிறது. ஆனாலும் சுயேட்சை கட்சிகள் அதிகமான அளவு தங்களின் வேட்புமனு என்பதை தற்பொழுது அவங்க செலுத்திக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு காத்திருக்கும் டோக்கன் என்பதும் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காத்திருந்து தங்கள் வேட்புமனுவை கொடுத்துவிட்டு தான் செல்வோம் என இருக்கிறார்கள். மேலும் களத்தில் இன்னும் தேர்தல் பரப்புரை என்பது இன்னும் சூடுபிடித்துக் கொண்டு இருக்கிறது. மேற்கொண்டும் இன்னும் வரக்கூடிய தலைவர்கள் பரப்புரையின் பொழுது மேலும் களம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். அதை மக்களிடம் இன்னும் பொறுத்திருந்தால் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை தான் நாம் பார்க்க முடியும். கூடுதல் கள விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ராஜன். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.